ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோயினை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவள் காதலிக்காக நம்ம ஹீரோயினை போட்டு படுத்துகிறான். இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் நம்ம ஹீரோயின் கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறான். எனக்குமே இந்த முடிவு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி பெண்களை கொடுமைப்படுத்துகிற ஆண்களுக்கு எல்லாத்துக்கும் இதை விட சரியான ஒரு தண்டனை தான் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமா என்னென்னு நம்ம ட்ராமாக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே உங்கள் லைக்ஸையும் எனக்கு கொடுத்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே நம்ம ட்ராமாவோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பேர் விக்டர். இவனோட ஒய்ஃப் தான் நம்ம ஹீரோயின் மியா. உடனே நம்ம ஹீரோவும் அப்படியே குடிச்சிட்டு வரான் போல இருக்குது. வந்தவன் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து ரொம்ப ஹார்ஸாக நடந்துக்கிறான். அப்போ தான் சொல்கிறான், நீ என்ன தைரியம் தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆன இந்த 3 வருஷத்தில் மயோ இங்கேருந்து நீனும் பாட்டியும் விரட்டி விட்டுட்டு நீ நல்லவ மாதிரி என் பொண்டாட்டி ஆகி என்னை கவனிச்சிக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் என்னது, மயோ நாங்கள் விரட்டி விட்டோமா? இல்லை உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்சோன்னே அவள் தான் உங்களை விட்டுட்டு போனா. நீங்கள் இந்த 3 வருஷமாக கோமாவில் இருந்தீங்க. இப்போ அவன் வந்துட்டு ஏதோ ஒரு கதை சொல்கிறான்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்க. நான் போதும் நடிப்பு எல்லாத்தையும் நானும் நம்பிட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது எல்லா உண்மையும். உன்னால் மயோவுக்கு இப்போ என்ன மாதிரி நிலைமை ஏற்பட்டுருக்குன்னு தெரியுமா? எல்லாம் ஒன்னால தான். நீ பாட்டியை எப்படியே கைக்குள்ளே போட்டு இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்த நீ என் பொண்டாட்டி ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கெல்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ மயோ பண்ண அநியாயத்துக்கு உனக்கு நான் சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு அதோட டக்குன்னு டிவோர்ஸ் பத்திரத்தையும் எடுத்து கொடுக்குறான். இனிமேல் நான் உங்களோட வாழ மாட்டேன், இந்த டிவோர்ஸ் பத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்னது நீங்கள் என்ன டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களா? நீங்கள் 2 வருஷமாக கோமாவில் இருந்தீங்க, நான் தான் உங்களை பார்த்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி எங்கே இருந்தோ மயோ திரும்ப வந்து அவள் சொன்னோன்னே அவள் பேச்சை கேட்டுட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறீங்களா? ஆனால் நான் என்னோட உடம்பு எப்படி இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நானே இன்னும் 6 மாதத்தில் இறந்து போயிடுவேன். அதுக்குள்ளே எதுக்கு இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா அதுக்கு அவனா, ஏன்னா நீ மயோவை என்னட்டு வேணும்னாலும் பிரிச்சுட்டு நீனும் பாட்டியும் சேர்ந்து என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. நான் அந்த 2 வருஷமாக ஆக்சிடென்ட் ஆகி கோமாவில் இருந்தேன், எனக்கு எல்லா உண்மையும் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் மயோவுக்கு எவ்வளோ கஷ்டம்லாம் நடந்திருக்கு தெரியுமா அந்த 3 வருஷத்தில்? அதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அவன் போன கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயின் பாவம் பிளட் வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவளை தன்னை சொல்லிக்கிட்டு இருக்கா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கோமாவில் கடந்து தெரிஞ்சோடனே மயோ உன்னை விட்டுட்டு போயிட்டா. அதுக்கு பிறகு பாட்டி என்னை மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நான் தான் உன்னை 2 வருஷமாக கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த மயோ ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பாவம் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் போல இருக்குது. அதோட அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னா டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்னாச்சு, இப்போ சரியாக சாப்பிட்றீங்களா இல்லையா, உங்கள் உடம்பு கண்டிஷன் ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது, கூடிய சீக்கிரமே உங்களுக்கான ஹார்ட் டொனேட்டர் நம்ம கண்டுபிடிச்சாகணும், உங்களுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும், ஆனால் அது வரைக்கும் இந்த மெடிசனை எடுத்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயினும் அதோட வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வர. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்தவன், என்ன தைரியம் தான் நீ வந்து மயோக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பா, மயோட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு வந்து மயோட்ட மன்னிப்பு கேட்டோன்னே அதோட மயோவை காட்டுறாங்க. இவ தான் நம்ம ஹீரோவோட லவ்வர் போல இருக்குது. அதோட அவளும் அப்படி பெட்டில் சேர்த்துருக்காங்க. அதாவது இவ வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல இருக்குது. நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை காட்டி இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இவளை வந்து ஒருத்தர் ரேப் பண்ணியிருக்கான், அதுக்கு காரணமே நீ தானே ஆள் செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டர் கார்டை தூக்கி போட்டோன்னா நம்ம ஹீரோயினை அதை எடுத்து பார்த்துட்டு இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இவள் அப்ராடில் இருந்தால் எனக்கு இவளை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் இவள் சொல்கிறத நினச்சிக்கிட்டு நீங்கள் என்னை நம்புறீங்களான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ நம்ப மாட்டேங்க, நான் போதும் உன்னோட வேஷம்லாம் இனிமேல் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஓங்கி நம்ம கன்னத்தில் அறையிறான். என்ன மனுஷன் இவெல்லாம் படித்தவனா, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பார்க்க கடுப்பாக வருது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மயோவும் ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இவனா நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ ஒழுங்காக மன்னிப்பு கேளு, உன்னால் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியுமா, உன்ன மாதிரி பொண்ணுலாம் உயிரோடவே இருக்கக்கூடாது, என்ன மாதிரி ஹார்ட் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கத்தி எடுத்துட்டு அப்படி குத்த போகிற மாதிரி வந்தோன்னா நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் என்னை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா, சரி அப்போனா நீங்களே என்னை குத்திடுங்கன்னு சொன்னோன்னா ஆமாம் நான் உன்னை குத்த தான் போகிறேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவனும் கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் குத்துற மாதிரி அப்படி வரான். இதெல்லாம் மயோவும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ அப்படி குத்தாமல் அப்படியே அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உடனே இதை கவனிச்ச மயோ, ஐயோ வேண்டாம் அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போம், அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ் வச்சோன்னா இவனை கத்தியை போட்டு நீ பயப்படாத நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு இந்த 3 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா. இதை பார்த்த ஹீரோக்கோ கோவம் வந்துடுது, என்ன தைரியம் தான் எங்கள் 2 பேரையும் பார்த்து சிரிப்பா, உனக்கு என்ன எங்களை பார்த்தா சிரிப்பாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு
அவள் தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தரண்டு வரான். பார்த்தா வெளியில் பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ மயோ பண்ண கொடுமைக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீ மண்டிட்டு இப்படியே நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி நீல் டவுன் போட சொன்னா நம்ம ஹீரோயின் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்காக அந்த மாதிரி நீல் டவுன் போடணும், நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனா கேட்க மாட்டேங்கிறான். நீ நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும், நீ செத்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயினா நான் ஒரு இல்லை நீல் டவுன் போடாட்டி என்ன பண்ணுவீங்க, இவ்வளோ கொடுமைப்படுத்துறதுக்கு எனக்கு பேசாமல் டிவோர்ஸ் பண்ணி என்னை அனுப்பி விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லும்போது நம்ம ஹீரோவா கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் சூக்காலை வச்சு அவளை அப்படியே கையடிச்சிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் நான் நிச்சயம் நீல் டவுன் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா நீ போடாட்டி உன் தம்பி ஒருத்தன் இங்கே இருக்கான்ல ஹாஸ்பிட்டலில் அவனுக்கான செலவு எல்லாத்தையும் நிப்பாட்டிடுமா, அப்புறம் அவன் இறந்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் ஐயோ அப்பெல்லாம் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்துரா. அதோட டாக்டரும் நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு நீ 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஆனால் உன்னோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோயின் என்னது நான் 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் உன் ஹஸ்பண்ட் யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் இல்லை அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காருண்டு, சரி உன்னோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டரும் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் என் குழந்தைய அவர் அழிச்சாலும் அழிச்சிருவார், இங்கேருந்து போயிடலான்னு சொல்லி அவள் எந்திரிக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்தவன் அந்த ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு என்னது ப்ரெக்னன்ட் ரிப்போர்ட்டாக இருக்குது, நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் இல்லை இது என்னோடது இல்லை, ஏதோ டாக்டர் மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லணும். ஆனால் நம்ம ஹீரோ நம்ப மாட்டேங்கிறான், போய் சொல்லாத நீ உண்மையில ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் இல்லை நிச்சயமாக நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பரை அப்பி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே மொய்யா வந்து என்னாச்சு மியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, அப்போ உங்கள் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காளா, அப்போ நான் தான் ரொம்ப டேட்டி, நான் தான் எவனோட குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்க, நான் இங்கே இருக்கவே அறுக்கதே இல்லாதவ, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க, நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் ஆக்ட் பண்ணிக்கிட்டே பேச இதெல்லாம் நம்பி நம்ம ஹீரோவும் சச்சா உன் மேலே நான் அவ்வளோ காதலாக இருக்கேன், நீ என்னை விட்டு என்றைக்குமே போயிடாத, நீ தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாவம் நம்ம ஹீரோயின் பிளட் வாமிட் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை கண்டிப்பாக வயிற்றுல என் குழந்தை வளராத, அப்படியே வளர்ந்தாலும் அந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை இழுத்துக்கிட்டு போய் செக் பண்ணி பாருங்க, இவ வயிற்றுல உண்மையில குழந்தை வளர்ந்தா அந்த குழந்தைய வந்து அழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா இது கேட்ட நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சி ஆகிறா. என்னது குழந்தைய அபார்ட் பண்ண போறீங்களா, ப்ளீஸ் வேண்டாம் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல கேட்காம அவளை இழுத்துக்கிட்டு போகிறாங்க நம்ம ஹீரோட ஆட்கள். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோமையும் ஐயோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்ன தான் இருந்தாலும் அதுதானே உங்கள் குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சச்சே அது இல்லை குழந்தை, நீ தான் என்னோட ஒய்ஃபாகவும் இருக்கணும், என் குழந்தைக்கு தாயாகவும் இருக்கணும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து சரி அபார்ட் பண்ணலான்னு டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே டாக்டர் சொல்கிறாங்க இந்த பொண்ணு சம்மதிக்கவே மாட்டேங்கிறா, எதுக்காக அபார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது, இப்போ மட்டும் நம்ம அபார்ட் பண்ணாமக்க இனிமேல் இந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆகுறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்மே கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு வந்து டாக்டர் என்ன பண்ணுறது, விக்டரை வந்து அந்த குழந்தைய அழிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மனசை கல்லாக்கிக்கிட்டு ஆமாம் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் இதை அழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் பாவம் நம்ம ஹீரோயினுக்குமே அபார்ட் பண்ணிடுறாங்க. அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வரும்போது இங்கே ஹீரோவா மயோக்கோ ஆப்பிள் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறத அவனும் பார்த்துட்டு அதோட வந்து பார்க்குறதுக்காக வரான். அந்த மயோவும் வர பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கத்தில் இருக்கும்போது உடனே அந்த மயோவும் பார்த்துட்டு ஐயோ என்னால் தான் இவளுக்கு இவ்வளோ கஷ்டம், உங்கள் குழந்தைய எப்படி நீங்கள் அபார்ட் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு அவனை நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நல்லபடியாக குழந்தை பெற்றுடு, நீ தேவையில்லாமல் அப்படி அழுதுகிட்டு இருக்காதுன்னு சொன்னேன், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு அவளும் கண்ணீர் வடிக்க பாவம் நம்ம மயக்கத்தில் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு அவள் கண்ணிலேருந்து அப்படி கண்ணீர் வருது. ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் கொஞ்சம் குணமாகி வீட்டுக்கு வந்துடா. உடனே வந்தவளுக்கு மறுபடியும் ஹார்ட் பெயின் வந்துடுது போல இருக்குது. அவளும் மெடிசன் எடுத்து சாப்பிட்டுட்டு சரி இங்கே இருந்துக்கிட்டு இருந்தால் சரியாக வராது, நம்ம இங்கே வீட்டை விட்டு போயிடுவோம், நம்ம பிரதரையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவளும் இந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது அப்படி பார்க்குறா. பாட்டி நான் கிட்டத்தட்ட 12 வருஷம் உங்களுக்காக ஒரு நல்ல மேடாக அங்கே வீட்டில் இருந்தேன், ஆனால் இந்த வீட்டை விட்டு நான் இப்போ போகிறேன், ஏன்னா மன்னிச்சிடுங்க, நீங்கள் வந்து உங்கள் பேரனை என்னைக்கு நல்லபடியாக பார்த்துக்கணும் என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டீங்க, ஆனால் அந்த ப்ராமிஸ் நான் இன்னைக்கு மீறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதோட நம்ம ஹீரோயினும் அவங்க பிரதரை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வர அவங்க பிரதருக்குமே ஹார்ட் ப்ராப்ளம் தான் போல் இருக்குது. என்ன பிரதருக்கும் சிஸ்டருக்கும் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, இது என்ன அவங்களோட ஃபேமிலி டிசீஸா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க பிரதரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு எதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இங்கேருந்து உடனே கிளம்புறோம், நம்ம வந்து வேறு நாட்டுக்கு போகலாம், அங்கே உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும்போது டாக்டர் இதை பார்த்துட்டு என்னாச்சு எதுக்காக நீ இவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா, இவரோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நம்ம உடனே சர்ஜரி பண்ணணும்ல, இந்த டைமில் எதுக்காக கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் இல்லை இவரை கூட்டிகிட்டு போய் நான் அப்ராட்டில் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், டாக்டர் வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னா ஓ அப்படியா எந்த டாக்டர் வர சொன்னாங்க, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா, எந்த ஊருக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா
நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் டாக்டருக்கு சந்தேகம் வந்துடுது வந்துட்டு, இல்லை இல்லை இவர் இருக்கிற கண்டிஷனில் இப்போ எங்கேயும் போகக்கூடாது, அதுவும் இல்லாமல் ஃப்ளைட்டில் இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்களாக்கா கண்டிப்பாக அது உயிருக்கு ஆபத்தானாலும் ஆகும், அதனால் என்னால் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் அவர் கையை பிடிச்சிட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதோட அவங்க பிரதரை பார்த்து, சரி நீ இங்கேயே ஸ்டே பண்ணு, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க பிரதரும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதோட சரிஞ்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தா அவங்க பிரதருக்கு மறுபடியும் லைட்டாக ஹார்ட் வலிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த டைம் நம்ம ஹீரோவும் வந்தவன் நம்ம ஹீரோயினும் டாக்டரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சிடாம போல இருக்குது. ஆனால் இவனை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் என்னது, நீங்கள் இந்நேரத்தில் இங்கே எதுக்கு வந்தீங்கன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோவும் கேட்குறான், அம்மா நீ எங்கே பெட்டி படைக்கூட கிளம்பிக்கிட்டு இருக்கிற, அதுவும் உங்கள் பிரதரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன், நீ அதுக்குள்ளே வேற ஒரு ஆளை செட் பண்ணிட்டியா என்ன, நீ டாக்டர்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் வாய் மூடுங்க, நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க பிரதர், ஏன் மச்சான் இந்த மாதிரிலாம் என் சிஸ்டர்கிட்ட பேசுகிறீங்க, இவ அந்த மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால், என்ன ஓவராக பேசுகிறா, வாய் ரொம்ப துளுத்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரதரை வந்து இப்படி நம்ம ஹீரோ தள்ள போகிறா. நம்ம ஹீரோயின் இடையில வந்துடா, போது நிப்பாட்டுங்க, நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே என்னை டிவோர்ஸ் பண்ண போகிறீங்கடா, அப்புறம் நீங்கள் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க, நான் எங்கே போனால் என்ன உங்களுக்கு என்னன்னு சொன்னால், அதுக்கு நம்ம ஹீரோ உன்னோட பிரதரோட கண்டிஷனை வச்சுக்கிட்டு நீ வேற ஒரு ஆணோட சுற்றணும் தானே இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கா, அந்த டாக்டரோட தான் நீ ஓடிப்போ போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் கோவம் வந்துடுது. இதுக்கு மேலே பேசுனீங்களாக்கா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கையை வாங்கணும்னா அவனும் கையை பிடிச்சிடான். என்னடி ஓவராக நல்லவ மாதிரி நடிக்கிறா, நீ எப்பறப்பட்டோன்னு எனக்கு தெரியாதான்னு சொன்னோன்னா அவங்க பிரதருக்கு கோவம் வந்துடுது. எங்கள் அக்கா விட போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சோன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு அவனை தள்ளி விட்டோன்னா பாவம் அவன் கீழே விழுந்துடான். விழுந்த விழுகுல அவனுக்கு வாயிலேருந்து ரத்தமாக வந்தோன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு ஐயோ என்னாச்சுன்னு தெரிஞ்சுட்டு அவசரமாக மாத்திரை எடுத்துட்டு இதை நீ சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கவனிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோட பாஸ்போர்ட் ஃபோட்டோ விசா எல்லாம் இருக்குது. ஆனால் அதை எடுத்து நம்ம ஹீரோ வச்சுட்டு, நீ அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டுட்டு ஓடலான்னு நினச்சிட்டியா, அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை சும்மா ஓட மாட்டேன், என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க நீ சந்தோஷமாக வாழ்ப்பா, நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருப்பேனா, மயோவுக்கு பண்ண இதுக்கு நீ கண்டிப்பாக அனுபவிப்பா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினா பயந்துட்டு உடனே டாக்டர் நீங்கள் சீக்கிரம் வாங்க, எங்கள் பிரதருக்கு வாயிலேருந்து வாமிட்டு வரும்னு சொன்னோன்னா உடனே டாக்டரும் வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு பரவாயில்லையே இப்போ தான் கால் பண்ணால் உடனே வாசலே நிற்கிற மாதிரி வந்து நிற்கிறான், அந்த அளவுக்கு அவனுக்கு அவசரம் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொன்னோன்னா டாக்டரும் ஏதோ பேச போகிறான். நம்ம ஹீரோயின் வேண்டாம் என் பிரதரை முதல்ல கவனிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா டாக்டரும் சரின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோன்னா நம்ம ஹீரோ உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறோனோ இல்லையா, மற்றவனை இங்கேருந்து போக விட மாட்டேன், இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட மேனேஜர் வந்துடுறாரு. சார் சீக்கிரம் வாங்க, கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். உடனே நம்ம ஹீரோயினும் அவங்க பிரதரை பார்க்க வரும்போது டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் உடனே ரிசப்ஷனில் போய் பணத்தை கட்டு, உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு பணத்தை கட்டுறதுக்காக வர. ஆனால் அந்த நேரம் பார்த்து அந்த மயம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வச்சிருந்த கார்டை பிடிங்கிட்டு, என்னது இந்த கார்டு வந்து உனக்கு விக்டர் கொடுத்ததானே, இந்த பணத்தை வச்சு உன் தம்பிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறியா, உன் தம்பி உயிரோட இருந்தால் தான் என்ன இல்லாட்டி தான் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா, என் கார்டை ஒழுங்காக கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு வேணும்னாலும் கீழே விழுகிற மாதிரி விழுந்துட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா, பாவம் இவளுக்கு ஏதோ பணம் கட்டணுமேன்னு சொல்லிட்டு இவளுக்கான பணமெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன், ஆனால் இவன் என்னை ரொம்ப பிடிச்சி தள்ளிட்டான்னு சொன்னேன். எதை சொன்னா தான் நம்ம ஹீரோ கண்மூடித்தனமாக நம்புவானே, அவனை அதே மாதிரி நம்பிக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன தைரியம் தான் மயோவை திரும்ப ஹேட் பண்ணிக்கிட்டே இருப்பா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனை நம்ம ஹீரோயினை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். அது கூட அந்த மையோ பெரியவன் நல்லவ மாதிரி, ஐயோ எதுக்காக என்னை திட்டுறீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் தேவையில்லாமல் எனக்கு பணம் கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவா, நீ சும்மா இரு, நீ எவ்வளோ நல்லவா, ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இவ எவ்வளோ திமுர்த்தனமாக நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இவளுக்குலாம் எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது, வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பேங்க் கார்டை எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க, இவளுக்கு எந்த பணமும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறா, பாட்டி எனக்காக கொடுத்த பணம் சார் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்னது பாட்டி உனக்கு கொடுத்ததா, பாட்டி உனக்கு பணமும் என் கம்பெனியில் சேரும் கொடுத்தாங்க, ஆனால் பாட்டி இறந்து போயிருக்கும் போது நான் ஒரு ஃபைலை சைன் பண்ணி கேட்டேனே, நீ கூட கண்மூடித்தனமாக எல்லா ஃபைலும் சைன் பண்ணி கொடுத்திய, அதாவது உன்னோட ஷேர்ஸ் பணம் எல்லாத்தையும் என் பேருக்கு மாற்றிட்டான்னு சொன்னா இதை கேட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சி ஆகுறா. என்னது என்னோட ஷேர் எல்லாத்தையும் உங்கள் ஷேராக மாற்றிட்டீங்களா, நான் உங்களை எவ்வளோ கண்மூடித்தனமாக நம்பினேன், எவ்வளோ லவ் பண்ணேன், அதுக்கு நீங்கள் பண்ணுறது இதுதானா, நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாவம் ரொம்ப அழுது கெஞ்சிக்கிட்டு இருக்கா. என் தம்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும் ப்ளீஸ் என்னை கொடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவை, உனக்கு பணமே கிடையாது, நீ என்னோட அடிமையாக எப்போவுமே என் காலில் தான் கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாமல் மயாவை கூட்டிகிட்டு போகணுன்னா நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு சோகமாக வர. ஆனால் டாக்டர் நல்ல பணம் கட்டிட்டாம்பல இருக்குது, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக நான் பணம் கட்டிட்டேன் இந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு நல்லாவே புரியுது, நான் என்றைக்கும் உனக்கு கூடவே இருப்பேன், எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட
தயங்காமல் கேளு அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட சரிஞ்சுட்டு வீட்டுக்கு வர பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டில் அந்த மயோ இருக்கா போல இருக்குது. உடனே நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் போகிறா. நான் மயோ விட மாட்டேங்கிறா. டீயை குடிச்சிட்டு என்னம்மா இன்னைக்கு நடந்ததெல்லாம் உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரனா இதை பார்த்து அந்த மயோ டக்குன்னு அவன் மேலேயே தண்ணியை தூக்கி ஊற்றிக்கிட்டு ஐயோ என்ன பண்ணுறா நீ இப்படி அப்படிங்கிற மாதிரி கீழே விழுந்தோன்னே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ மயோ உனக்கு என்னாச்சுன்னு அப்படின்னு சொன்னா வழக்கம் போல இவ போய் தான் சொல்கிறா. என்ன இவன் என்னை தள்ளி விட்டா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு கூட இவளுக்கு கொஞ்சம் கூட ஈவி இருக்கலாமே, இந்த மாதிரி பண்ணிட்டா எதுக்கு இவ்வளோ கோவம், நான் இந்த வீட்டில் தங்குறது இவளுக்கு பிடிக்கல போல இருக்குது, அதான் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரிவா நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினா நான் எதுவுமே பண்ணலை, இவ தான் வேணும்னாலும் கீழே விழுந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நிற்க நம்ம ஹீரோ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். அந்த நேரம் பார்த்து மேடு கையில் டீ கொண்டு வரா போல இருக்குது. ஆனால் அவள் சொல்கிற இது கோல்டு காஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன செய்யறான், டக்குன்னு அந்த காஃபியை எடுத்து நம்ம ஹீரோயின் மேலே தூக்கி ஊற்றிறான். ஆனால் அது உண்மையிலே ரொம்ப ஹாட்டான டீயாக இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே வழியில் துடிச்சிட்டு ரொம்ப வலிக்குது எரியுது அப்படிங்கிற மாதிரி கத்தணும்னா இதே மாதிரி தானே மயோக்கும் இருந்திருக்கு, இனிமேல் நீ மயோ ஏதாவது டச் பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு பார்க்குறான். பார்த்தா கழுத்துலாம் நல்லா பேர்ன் ஆகிருக்குது. ஆனால் அதை பார்த்தோன்னா அவனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இதை பார்த்துட்டு மயோவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் செய்ய சொன்னதே மயா தான் போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ இனிமேல் தயவு செய்து மயோ நீ எந்த இதுலேயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினா நான் எதுவுமே பண்ணலை, ஏன் இந்த அளவுக்கு என்னை கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவளும் அழுதுகிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறா. அதோட அவள் போனோம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு இந்த மேடு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவளை இங்கேருந்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த மேடு ஐயோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டோன்னா கோல்டு காஃபி தானே சொன்னான், எதுக்கு டீ இவ்வளோ சூடாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உடனே இந்த மயம் நான் தான் அவங்கள வேலைக்கு சேர்த்தேன், என்னைய பார்த்துக்கிறதுக்காக தானே வந்தாங்க, நான் தான் அவங்களுக்கு டீ பிடிக்குமேன்னு கொண்டு வர சொன்னேன், ஆனால் அவங்க வாய் தவறி ஏதோ கோல்டு காஃபின்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக இவங்களை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க ப்ளீஸ், இங்கேயே இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சரி உனக்காகத்தான் இவங்களை எங்கள் வீட்டில் விட்டு வைக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வரான். பாவம் நம்ம ஹீரோயின் பயந்து போய் கதவெல்லாம் சாத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இவனு கதவை தரன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் திறக்க மாட்டேங்கிற. டக்குன்னு அவன் கதவை உடச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் பாவம் பயந்துக்கிட்டே அப்படி ஸ்க்ரீன் பின்னாடி அப்படி ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனும் டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு நான் தான் சொன்னாலும் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் எந்த ஆண் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாதுண்டு, உனக்காக உன் தம்பிக்காக அவன் 1,00,000 ரூபா உனக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், நான் உனக்கு இன்னும் டிவோர்ஸ் கொடுக்கவே இல்லை, அதுக்குள்ளே உனக்கு வேற ஆள் தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மறுபடியும் ரொம்ப ஹார்ஸாகவும் ரொம்ப ஸ்போஸ் பண்ணி அன்னைக்கு ஸ்டே பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின்மே ஏன் இந்த அளவுக்கு மிருகமாக நடந்துக்கிறீங்க, என்னை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, என்னை பண்ணுங்கன்னு சொல்ல அவன் அப்படி போஸ்ட் பண்ணி அப்படி ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் நின்றுக்கிட்டு மயம் வெளியே கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த விக்டர் அவளை எந்த அளவுக்கு வெறுத்தாலும் அதே அளவுக்கு திரும்ப அவ கூடயும் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். இதுக்கு நல்லதில்லை, இதுக்கு நம்ம வேற வழி உடனே செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே யாருக்கோ ஒருத்தருக்கு கால் பண்ணி இனிமேல் வெயிட் பண்ண முடியாத சீக்கிரம் அந்த பிளானை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. யார்கிட்ட சொல்கிறான்னு தெரியல. அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை பார்க்குறோம். பாவம் அவன் டயர்டில் அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கா. நான் பார்த்துட்டு இவனுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. அதோட சரின்னு சொல்லிட்டு இவன் மயோட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்மே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்போ தான் மயோ சொல்கிறா எனக்கு செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போகணும், அதெல்லாம் நான் வேணால் மியாவை கூட்டிகிட்டு போவான்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ இல்லை வேண்டாம், அவளை நம்பிலாம் உன்னை அனுப்ப முடியாது, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு மயோ சொல்கிறா உங்களுக்கு தான் இன்றைக்கி ஆஃபீஸில் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னீங்களே, நீங்கள் எப்படி வர முடியும், அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் மியாவை கூட்டிகிட்டு வரேன், கண்டிப்பாக அவள் எதுவும் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோனா இல்லை என் கையில் அடிபட்டுருக்கு, அதனால் என்னால் கார்லாம் ஓட்டிகிட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவா ஏன் ஹாஸ்பிட்டல் போனால் உன்னோட லவ்வரை சரியாக பார்க்க முடியாதுன்னு அவாய்ட் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோனா நான் தான் போகலன்னு சொன்னேன்ல, நான் ஒன்றும் இவளோட ஆயா கிடையாது, இவளை நீங்களே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மயோசரா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார் ஒன்றால் ஓட்ட முடியாதுன்னு பரவாயில்ல, இந்த மேடு நல்லாவே கார் ஓட்டுவாங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி நீ கேர்ஃபுல்லாக போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின்மே இவ துணைக்கு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இந்த மேடு நம்ம ஹீரோயினை கடுப்பேற்றுறதுக்காக சொல்கிறா மயோ மேடம் சாரை பார்த்தீங்களா, உங்களுக்காக இவளை எப்படிலாம் திட்டினாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு மயோவும் அப்படி சிரிக்கிறா. இந்த மேடு அந்த சூடான டீயை மூஞ்சில் ஊற்றும் போது இவ கத்த பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இவளுக்காகத்தான் நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா, சரி என்ன பண்ணணுமோ பண்ணுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்காம அப்படியே அமைதியாக இருக்கா. ஆனால் அந்த மயோவை அப்படி பார்த்துட்டு இந்த வேலைக்காரிட்டே எதுவுமே கண்ணை காட்டணும்னா அவளும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டேரிங் அங்கிட்டு இங்கிட்டு திருப்புறா. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒழுங்கா வண்டி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லும்போது காராக கண்ட்ரோல் இழந்து ஒரு மரத்தில் மோதி அப்படி நிற்கிது.
அதோட மயோவும் ஹீரோவுக்கு கால் பண்ணி விக்டர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவனும் வந்து பார்க்கறான். பார்த்தா மயோவுக்கு ப்ளீடிங் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னா அவனும் ஐயோ உனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே வா உடனே ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னோன்னா அந்த சர்வெண்ட்டு வந்து சார் உங்களுக்கு தெரியுமா கார் நல்லபடியாக ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தேன், என்னன்னு தெரியல திடீர்னு மியா வந்து என்னோட ஸ்டேரிங்கை பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி இவளை கூட்டிகிட்டு போத நீ ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறான். பார்த்தா அவளுக்குமே தலையில் அடிபட்டு மயக்கத்தில் இருக்கானா. இவனா கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாமல் நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்து என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவா, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆணிச்சு அவ்வளோ தான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவளை இழுத்துக்கிட்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை இழுத்துக்கிட்டு வந்தோன்னே அப்படி மண்டி போட வைக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஃபோனை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கா போல இருக்குது அந்த மேடு பேசுனது எல்லாத்தையும், இதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பார்த்தா மேடு பேசியிருக்கிற எல்லாத்தையும் இவனும் கேட்குறான். பார்த்தீங்களா இவங்க தான் வேணும்னு பண்ணாங்க, நான் எதுவுமே பண்ணலை, என்னை வேணும்னாலும் இந்த மாதிரி பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுக்கிட்டு இருந்த மேடு அப்படியே எந்திரிக்கிறா. நம்ம ஹீரோ இது என்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஐயோ அவங்க தப்பாக சொல்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரி பேசவே இல்லை, இதெல்லாம் எப்படி ரெக்கார்ட் ஆனிச்சுன்னு எனக்கு தெரியலை, இவங்க வேணும்னாலும் எங்கள் மேலே பழிய போடுறாங்க, அதுவும் இல்லாமல் நான் வேணும்னாலும் மயோவுக்கு இந்த மாதிரி பண்ணுவானா இவங்க சொல்கிறத நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் ஏதோ கதை கட்டினோன்னே நம்ம ஹீரோ இவங்க சொல்கிறதான் நம்புறானோ இல்லையே நம்ம ஹீரோயின் காட்டுற ரெக்கார்டை எதுவுமே நம்ப மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயினா இவங்க பேசுகிற ரெக்கார்டு எடுத்து காட்டுறேன் அப்படி இருந்து நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க, நீங்களாம் எந்த மாதிரி ஆள், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே கோவமாக நம்ம ஹீரோவை திட்டோன்னா நம்ம ஹீரோவை இதுக்கு மேலே நீ எதுவும் பேசாத, மயோவுக்கு மட்டும் ஏதாவது ஆணிச்சு நீ அவ்வளோதான் செத்த அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோயினை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து மயோவும் கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா அவளோட குழந்தை அபாட் ஆயிடுச்சு போல இருக்குது. இதை கேட்டோன்னா அவனும் அப்படி ஷாக்காகிறான். மயோவும் அழுகுறான், என் குழந்தை போயிடுச்சு, என்னால் என் குழந்தைய காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி அவளும் அழுதோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயினை எதுக்கும் கவலைப்படாத, அந்த குழந்தை போனால் என்ன கண்டிப்பாக நம்மளால் இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஆனால் மையாவும் நான் இப்போ என்ன பண்ணுவேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீயா தான், ஆனால் அவளை திட்டாதீங்க, அவள் பாவம், அவள் எதனால இப்படிலாம் பண்ணான்னு தெரியல, ஒருவேளை அவள் குழந்தைய நீங்கள் அபார்ட் பண்ணதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அவள் இந்த மாதிரி பண்ணிட்டாளா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவளும் வேணுமுன்னாலும் அப்படியே பேச நம்ம ஹீரோவா இரு உன்னை நான் வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படியே மிரட்டிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினா இவனை மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாவம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் பாவம் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி வர. ஆனாலும் அந்த மேடு வந்துட்டு எங்கே கிளம்பி போகிறீங்க, உங்களை விக்டர் சார் இங்கேயே வந்து மண்டி போட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் பாவம் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில் அப்படியே மண்டி போட்டுட்டு ரெண்டுக்கிட்டு இருக்கா. இந்த மேடு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா இப்போ உங்கள் விக்டர் சார்கிட்ட சொல்லுங்கள் தயவுசெய்து என்னோட தம்பி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் மண்டிக்கிட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோவுமே ரெண்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இவன்லாம் என்ன ஆம்பளை, ஒரு பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்தி ரசிக்கிறதில்ல, அப்படி என்ன தான் சந்தோஷமாக தெரியல. பாவம் அதுக்கு மேலே நம்ம ஹீரோயினால் நிற்கவே முடியல. அவளும் அப்படி மயங்கி கீழே விழுகும்போது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மொயவும் வந்தவன் நம்ம ஹீரோயின் கையை அவள் ஹீல்ஸால் அப்படியே மிதிக்க பாவம் அவளுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ரத்தம் சொட்டுது. ஆனால் இவளும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா, என்ன ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு இவளும் வேணும்னாலும் டக்குன்னு கீழே வந்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம விக்டர் வந்து கேட்குறான், என்னாச்சு நீ எதுக்கு வெளியே வந்தால் நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, இல்லை எனக்கு மியாவை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு, இந்த மலையில் அப்படி மண்டிக்கிட்டு இருக்காளன்னு சொல்லிட்டு அவளுக்கு அம்பரில் கொண்டு வந்தா. அப்போ தான் தெரியாமல் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டான். பாவம் அவளை மன்னிச்சிடுங்களேன், ஏன் இந்த மாதிரி அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னா நம்ம ஹீரோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னா அந்த மேடு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து போது நடிச்சது, உன் நடிப்பை பார்த்தெல்லாம் நம்ப மாட்டேன், நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீ நல்ல மாதிரி நடிக்கிற பாரு, உண்மையிலே அந்த மயோ தான் உன் மேலே அன்பும் அக்கறையும் வச்சிருக்கா, உனக்காக அவள் தான் கஷ்டப்படுறா, ஆனால் நீ அவளை போய் இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா, நீங்களாம் மனுஷனா, மற்றவங்களுக்கும் அன்பு பாசம் நேசம் மனசு இருக்கும் வலி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா, நானும் ஒரு பொண்ணு தானே, என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே, என் உடம்பு என்ன இரும்பா இல்லை சதையா, எனக்கும் பெயின் இருக்குன்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டிங்களா, நீங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக கோமாவில் இருக்கும்போது உங்களை பார்த்து கவனிச்சுக்கிட்டதெல்லாம் யார், நான் தானே, அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களே, அந்த மயோக்காக என்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணுறீங்களே, இன்னும் உங்களால் என்ன செய்ய முடியும், ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவா கொஞ்சம் கூட அதெல்லாம் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக நம்ம ஹீரோயினை தான் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். என்னடி இப்பெல்லாம் பேசி என்னட்ட சிம்பத்தியை பெறலான்னு பார்க்குறியா, நீ என்ன நடித்தாலும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னோன்னா
அதுக்கு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நினச்சி நீ கஷ்டப்பட்டு அழுகிற காலம் கண்டிப்பாக உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த நேரம் பார்த்து இந்த மெய்டு வந்துட்டு அம்மாவுக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்கு அவங்கள உடனே கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ இன்னைக்கு ஃபுல்லாக நீ மண்டிட்டு தான் இருக்கணும் எந்திரிச்சு போனால் அவ்வளோத்தான் அவன் தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு மறுட்டு அங்கேருந்து போனோன்னா பாவம் நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கு மேலே முடியலை ஆனால் அந்த டாக்டருக்கு கால் பண்ணி ப்ளீஸ் நீங்கள் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டேன்னா அவன் தான் பாவம் கூட்டிகிட்டு வந்து பெட்டில் சேர்த்துட்டு கேட்குறான் ஏன் இந்த மாதிரி நீ பொறுத்துக்கிட்டு இருக்கான் அவன் உன்னை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ போலீஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே இந்த அளவுக்குலாம் நீ பொறுத்து இருக்குன்னு அவசியம் இல்லை அதுவும் இல்லாமல் உடம்பு கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுக்குறான் இவங்களை நீ போய் பாரு உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரானா உடனே டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த கார்டை அப்படியே மறைச்சிடா உடனே அந்த டாக்டரை பார்த்து நம்ம ஹீரோவும் சரி என் ஒய்ஃபை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவனிச்சதுக்கு போதும் இங்கேருந்து கிளம்பி போங்கன்னு சொன்னால் டாக்டர்னு சொல்கிறான் அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா ஏன் இந்த மாதிரி இங்கே நடந்துக்கிறீங்க அவங்க பாவம் ஹார்ட் டிசீஸால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் போதும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் டாக்டர் நீங்கள் எங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த டாக்டரும் சரின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறான் நம்ம ஹீரோவை வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் நம்பாமல் அவன் மேலே தான் குத்தம் சொல்லிட்டு அவளோட மயோவும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான் அப்போ தான் நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கா பார்த்தா மயோவும் வேற ஒருத்தனும் அதாவது இவனும் நம்ம ஹீரோக்கு ரிலேஷன் தான் போல இருக்குது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட அஃபர் வச்சு தான் மயோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் போல இருக்குது அவள் தான் மயோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த குழந்தைய நான் அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் நான் ஏற்கனவே மாத்திரை சாப்பிட்டு தான் வேணும்னாலும் காரில் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஆணிச்சு மற்றபடி என் குழந்தைய நான் வாண்டட் தான் அழித்தேன் ஏன்னா நான் வந்து விக்டர் வந்து கோமாவில் இருக்கான் அவனால் இனிமேல் எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் உங்க கூட அப்ராடுக்கு வந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது திடீர்னு பார்த்தா விக்டர் முடிச்சுட்டு அவன் சொத்தெல்லாம் இப்போ நம்ம கைக்கு வரணும்னா வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வெளியே நின்று அப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காளா ஃபோனில் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஃபோனுக்கு கால் வர அந்த சத்தத்தை அவங்க ரெண்டு பேரும் கேட்டுறாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓட பார்க்குறான் ஆனால் அவங்க வந்து டக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிறாங்க ஆனால் மயவும் அவனை பார்த்து நீ இவளை வந்து நல்லா என்ஜாய் பண்ணு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனோன்னா அவனை ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னடி நாங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அப்படி தப்பாக நடக்க பார்க்குறான் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்துடும் அந்த மயவும் வந்துடும் ஆனால் நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி அடின்னு அடிக்கிறான் என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃபை நீ டச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அங்குள்ள நைஃப் எடுத்துட்டு அவனை குத்த போகிற மாதிரி போனோன்னா அவனை ஐயோ நான் வரவே இல்லை இவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க அதாவது என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொன்னால தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் இல்லாட்டி நான் வந்திருப்பேன்னா இவன் சொல்லி தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா பள்ளியும் நம்ம ஹீரோயின் மேலே போட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஐயோ இவன் யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனால் இவனை இல்லை உன்னோட ஒய்ஃப் தான் என்னை கூப்பிட்டா அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ அவனை தரன்னு ரூம் போட்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்து அவனை அடின்னு அடித்து மிதிக்கிறான் ஆனால் அவனா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் திரும்ப இல்லை நீ மியா கூப்பிட்டு தான் நான் வந்தேன் அவளுக்கு எனக்கு ரொம்ப நாளாகவே அஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோயின் மேலே தான் தப்பு சொல்ல நம்ம ஹீரோ அடிக்கிறான் உண்மையை சொல்லு எதுக்காக நீ வந்தான்ட்டு ஆனால் அவன் கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லாமல் இல்லை மியா சொல்லி தான் வந்தேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அதோட அவனை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை வந்து தான் அடுத்தது அடிக்கிறான் என்ன தைரியம் தான் ஹாஸ்பிட்டல்னு பார்க்காம உனக்கு வந்து அவன் தேவைப்படுது அந்த அளவுக்கு உனக்கு இப்போ தேவைப்படுறதா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்போ வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்தோன்னா நம்ம ஹீரோயின் கோவம் வந்துடுது டக்குன்னு கணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு ஹீரோவை பார்க்குறா அந்த ஹீரோவும் அவனுமே இவளுக்கு வந்து ஒரே மாதிரியா தான் இருக்குது அதாவது ரெண்டு பேருமே ஆண்கள் மிருகம் மாதிரி தான் நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு தோணுது பாவம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட்ட விடு என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதுக்கு மேலே நம்ம ஹீரோயினால் பொறுமையாக இருக்க முடியல போதும் உங்களுக்கு என்ன நான் சாகணும் அதுதானே வேணும் இப்போவே நான் சாகிறேன் என்னோட சாவலையாவது நீங்கள் உண்மையை உணர்றீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப டக்குன்னு அங்குள்ள கத்தி எடுத்துகிட்டு கழுத்துருக்கு நேராக வச்சுட்டு வந்தோன்னே இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோமே பயந்துறான் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஒழுங்காக கத்தியை கீழே போடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் என்னோட சாவை நீங்கள் கொஞ்சமாக இப்படி நீங்கள் என்னை சித்திரவதை பண்ணி சாவடிக்கிறத விட நானே என்னை குத்திக்கிட்டு செத்து போயிடும் அப்போதான் நீங்கள் நிம்மதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ ப்ளீஸ் நான் சொன்னபடி கேளு தயவுசெய்து நீ எதுவும் பண்ணாத அந்த கத்தியை கீழே போட்டு இல்லாட்டி உனக்கு ஆபத்தாக போயிடும் உன் தம்பி கூட இதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஏதோ சொல்லி அவளை சமாதானப்படுத்த பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக கொஞ்சம் மனசு மாறுது நம்ம ஹீரோ அப்படியே மெதுவாக வந்து ப்ளீஸ் அந்த கத்தியை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து இந்த மையோ கரெக்டாக வந்துடா மையோவை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் மறுபடியும் டக்குன்னு கத்தியை அப்பி கழுத்துக்கு நேராக வச்சுக்கிறா இதை பார்த்தோன்னா மையா ஐயோ மியா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ப்ளீஸ் கத்தியை கீழே போடு நீ எதுக்காக இந்த முடிவு எடுத்தா நானும் விக்டரும் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு
என்னால் தானே இந்த மாதிரி முடிவு எடுத்தா, நான் வேணா விக்டரை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சோன்னா, மையோ போதும் இதுக்கு மேலே உங்கள் பேச்சை நான் கேட்க விரும்பல, தயவுசெய்து நீ இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி அவளும் ரொம்ப டென்ஷனாக கத்துனோன்னா, அப்போ அந்த மையவும் சொல்கிறான் அவளுக்கு குழந்தை மிஸ்கேரேஜ் ஆனதுலேருந்து அவள் ஒரு மாதிரி ஆயிட்டா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, ப்ளீஸ் மியா அந்த கத்தியை என்கிட்ட கொடுவேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கத்தியை வாங்குற மாதிரி வாங்கி டக்கு நம்ம ஹீரோயின் அப்படி தள்ளி விட்றா. இப்போ அவள் கையிலையுமே லைட்டாக கட் பண்ணிடுது, நம்ம ஹீரோயின் கழுத்துலையுமே அந்த கத்தி கட் பண்ணிடுது. நம்ம ஹீரோயின் அப்படி மயங்கி கீழே விழுந்துறா. ஆனால் இவன் நம்ம ஹீரோயினை கவனிக்காம நம்ம மையோவை கவனிச்சுக்கிட்டு, ஐயோ உன் கையில் என்னாச்சு, உன் கையில் கட் பண்ணிருச்சா, நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்பி பார்க்கணும். பார்த்தா நம்ம ஹீரோயினுமே மயங்கி கீழே விழுகிறா. அப்போ தான் நம்ம ஹீரோக்குமே தெரிய வருது இவ கழுத்துலையுமே வந்து கத்தி கட் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஒன்று பதறிடான். ஐயோ மியா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போகிறான். இதெல்லாம் பார்த்தோன்னா மையோக்கு வயிறு பத்தி எரியுது. அப்போ டாக்டர் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே கேட்குறாரு ஹீரோவை பார்த்து, அம்மா இதுதான் உங்கள் ஒய்ஃபா, உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன ப்ராப்ளம், என்னாச்சு, எதனால் இந்த மாதிரி கத்தி கட் பண்ணிடுச்சு, அவங்களுக்கு ஹார்ட்டில் என்ன டிசீஸு, என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோக்கு எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியல, உங்களுக்கு எவ்வளோ நாள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஹார்ட்டில் எந்த மாதிரி டிசீஸுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னா அந்த டாக்டரை கேட்குறாங்க, நீங்கள் தானே இவங்க ஹஸ்பண்டு, என்ன எது கேட்டாலும் எனக்கு தெரியாது சொன்னீங்க, இப்படி தான் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கவனிச்சிக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி நல்லா வார்த்தை கேட்டுட்டு போனோன்னா இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாம் அவளுக்கு என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியாதுல்ல, நான்லாம் ஒரு ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த டாக்டர் சார்க்கும் வர வந்துட்டு, என்னாச்சு இவளுக்கு, நான் தான் இவளை நல்லபடியாக கவனிச்சுக்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு ஹார்ட் ரொம்ப சிவியராக டேமேஜ் ஆகிருக்குது, அதனால இவங்களுக்கு உடனே நம்ம ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அதுக்காக நான் டொனேட்டர்கிட்டலாம் சொல்லி தான் வச்சுருக்கேன், அதை கிடச்சா இவளுக்கு சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க அது வரைக்காவது இவங்க உயிர் வாழணுண்டா இந்த மாதிரி மெடிசினையும் அவங்க உடம்பே நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்க மைண்டு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெடிசனை எடுத்து நம்ம ஹீரோ கையில் கொடுக்குறான். ப்ளீஸ் இதை அவங்கள்ட்ட தவறாமல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து போகும்போது, நான் ஒன்று உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வந்து மையோவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணலாம், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோ அதோட டென்ஷன் ஆகிடும். போதும் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தால் நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா, இதுக்கு மேலே நீ எதுவும் சொல்ல வேண்டாம், என்னோட ஒய்ஃபை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு மாதிரி சொன்னேன்னா அந்த டாக்டர் போகும்போது, கண்டிப்பாக மியாவையும் கொஞ்சம் நம்புங்க, அவள் உங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள், அவங்க உண்மை என்னன்னு நீங்கள் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் அங்கேருந்து போனோன்னா நம்ம ஹீரோ வந்து அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டாக யாருன்னு தெரியல, அவர் கூப்பிட்ருக்காரு. அவர் வந்தோடனே எங்கள் பாட்டி எனக்கு எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த வகையில் தான் இந்த மியாவும் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க, ஆனால் மியாவை மேரேஜ் பண்ணி வைக்கும்போது உண்மையிலே அவங்க தான் மயோவை வந்து துரத்தி விட்டாங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியணும், இங்கே என்ன உண்மை நடக்குது, எது உண்மை எது போயின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த வயசானவர் அவரும் சொல்கிறாரு, ஆமாம் கண்டிப்பாக உங்கள் பாட்டி உங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருப்பாங்க, எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த மியா வந்து நல்ல பொண்ணு தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளில் இல்லை, ஆனால் இந்த மயோவை பற்றி நம்ம கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உங்களுக்கு நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதோட அந்த அங்கிள் அங்கேருந்து கிளம்பி போனோன்னா நம்ம ஹீரோவும் ரூம் போட்டு வெளியே வரோம். பார்த்தா மயோ ரூமில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது கேட்டு நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த மயோ வயிற்றுல யாரோ கத்தி வச்சு குத்தி அப்படியே ஒரு ரத்த வெள்ளத்தில் கிடக்குறா. பக்கத்துலேயே நம்ம ஹீரோயினோட தம்பி தான் நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட தம்பியை பார்த்தா நம்ம ஹீரோ டே நீ தான் அப்படி குத்துனியா அப்படின்னு சொன்னால், ஐயோ அங்கிள் நான் செய்யவே இல்லை, இது எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு வந்து நர்ஸ் இங்கே கூப்பிட்டாங்க அதான் வந்து இருக்கும்போதே மயோ வந்து இந்த மாதிரி தான் கிடந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆனால் நம்ம ஹீரோவை நம்ப மாட்டேங்கிறான். என்ன தைரியம் தான் நீ மயோவை கத்தியை வச்சு குத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்மா அந்த ரூமுக்கு வந்துட்டு ப்ளீஸ் என் தம்பியை விடுங்கன்னு சொல்லும்போது, ஓ நீ தான் சொல்லி உன் தம்பி இவ்வளவும் பண்ணானா, நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் நீ பயங்கரமான ஆளாக தான் இருக்கா, சாவ போறீங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு நல்லாவே மற்றவங்களை சாவடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என் தம்பியை விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை அப்படி கடிச்சோன்னா அவன் டக்குன்னு தள்ளனோன்னா பாவம் நம்ம ஹீரோயினா அவங்க தம்பியுமே கீழே விழுந்துறாங்க. அவள் தம்பி சொல்கிறான், அக்காக்கா நான் எதுவுமே செய்யலக்கா, ஒரு நர்ஸ் தான் எனக்கு சொன்னாங்க மயோ உங்களை பார்க்கணுன்ட்டு, அதுக்காகத்தான் இந்த ரூமுக்கு வந்தேன், ஆனால் நான் வரும்போதே மயோ இப்படி தான் இருந்தாங்க, எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஹீரோவா போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்து கெஞ்சிரா, ப்ளீஸ் நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் தம்பி பாவம் அவனை எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் இருக்கிற கண்டிஷன்லாம் கண்டிப்பாக ஜெயிலாம் போனால் அவன் இறந்து போயிடும், அவன் லைஃப்பை காப்பாற்றுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஓ அப்படியே அப்போனா அவனுக்கு பதிலாக நீ ஜெயிலுக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் வேணா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த நேரம் பார்த்து இந்த டாக்டரும் வராங்க. வந்துட்டு மயோட வயிற்றுல ரொம்ப ஆழமாக கத்தி இறங்கினால அவங்க கர்ப்பப்பையே எடுக்க வேண்டியது வந்தாலும் வரும், அதுவும் இல்லாமல் அவங்க இன்னும் குழந்தையே பெற முடியாதுன்னு சொன்னால் இது கேட்டு நம்ம ஹீரோ இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆயிடும். பத்தியாடி உன் தம்பி என்ன பண்ணி வச்சுருக்கான்ட்டு, மயோட கர்ப்பப்பையே எடுத்தா அவ்வளோதான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், அவளுக்காக நீ தான் குழந்தைய பற்றி தருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல், அப்படி ஒரு வேளை உங்களுக்கு குழந்தை வேண்டாம் நானே பெற்று தரேன், நீங்கள் அதை வச்சு
வளர்த்துக்கிறங்க நீங்களும் மையோவும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அதோட நம்ம ஹீரோயினை காரில் எடுத்துக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க, அதாவது உன் தம்பிக்கு டொனேட் கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களா, அந்த ஹார்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா இதை வந்து இவனும் சொல்கிறான். இதை கேட்டால் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பராக இருந்தாலும் ப்ளீஸ் இந்த நேரத்தில் என் தம்பி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நம்ம ஹீரோ அது எப்படி நீங்கள்லாம் வாழலாம், மையோ மட்டும் சாகணுமான்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணி, இல்லை அந்த டொனேட்டர்கிட்ட நான் பேசிக்கிறேன், அந்த இப்போதைக்கு சர்ஜரி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஐயோ அப்படிலாம் எதுவுமே பண்ணிடாதீங்க, உங்களுக்கு என்ன நான் ஜெயிலுக்கு போகணும் அவ்வளோதானே, நான் வேணால் ஜெயிலுக்கு போய்க்கிறேன், என் தம்பிக்கு மட்டும் எப்படியா அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஜெயிலுக்கு போக ஒத்துக்கிறா. அதோட நம்ம ஹீரோவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம ஹீரோயினை ஜெயிலில் அடைச்சிடாம போல இருக்கு. அதோட பாவம் நம்ம ஹீரோயின் ஜெயிலில் இருக்கும்போது இந்த ஹீரோவும் வந்து பார்க்க வரான். என்ன உனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன, நீ இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மட்டும் சொல்லு, உனக்கு பதிலாக உன் தம்பி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் வேண்டாம், என் தம்பி அங்கேயே இருக்கட்டும், அவன் வாழ வேண்டிய வயசு, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் தான் இன்னும் கொஞ்சம் நாளில் சாப்பிட்றேன்னு அப்படின்னு சொன்னால், ஓ அப்படியா, அப்புறம் ஓ விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி போயிடான். பாவம் நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் இதுலேயே தங்கியிருக்கிற மற்ற கைதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த மையோ தான் நம்ம ஹீரோயினை அடிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கா போல இருக்குது. அந்த பெண்களாம் நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஹீரோயினுமே ரொம்ப பயப்படுறா. அப்போ அந்த லேடிஸ்லாம் வந்து நம்ம ஹீரோயினை நல்லா அடித்து உதச்சி அங்கே உள்ள குப்பையெல்லாம் எடுத்து வாயில் அமுக்கி நம்ம ஹீரோயின் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கு மேலே அடி உதையெல்லாம் தாங்க முடியாமல் அப்படியே மயங்கி கீழே விழுந்துறா. இங்கே அப்படியே கட் பண்ணி காட்டணும் நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷனாக தான் அப்படியே தலையில் கை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு மைய பார்த்தோன்னா இவனோட மைண்டை எப்படியா டைவெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவள் இந்த பைஜாமா எனக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கா, ஏன் நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்ட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இவன் பக்கத்தில் வந்தோன்னா அவனா நீ போய் ரெஸ்ட் எடு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் போன கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி மியாவுக்கு வந்து அடிபட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னோன்னா இவனை உடனே நான் போய் பார்க்கணும்னு சொல்லும்போது இந்த மையோ நானும் வரேன், என்ன மியாவுக்கு அடிபட்டுருச்சா, எப்படி அடிபட்டுச்சு, யார் அவளை அடிச்சதுன்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா பாவம் அடிபட்டு அப்படி மயங்கி கிடக்குறா. நம்ம ஹீரோயினை பார்க்க வந்தோம்னா டாக்டர் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறான், இவங்களை கொண்டுட்டு போய் இப்படி ஜெயிலில் போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்களா பாருங்க, இவங்களை எவ்வளோ அடித்து காயப்படுத்திருக்காங்கன்னு, அந்த அடி தாங்க முடியாமல் இவங்க அப்படியே மயக்கப்பட்டாங்க, இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு நீடிச்சா கண்டிப்பாக இவங்க இன்னும் கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறான். இவங்க காயங்கள்லாம் பார்க்கும்போது இவங்களை வேணும்னாலும் யாரோ ரொம்ப போர்ஸாக அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னோன்னா நம்ம ஹீரோக்குமே நம்ம ஹீரோயினை பார்க்க ரொம்ப கவலையாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் உட்காந்து உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு நான் தானே காரணம், என்னை மன்னிச்சிரு, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும், நான் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டே உடனே ஃபோன் எடுத்து அந்த ஜெயிலருக்கு கால் பண்ணிட்டான் போல இருக்குது. என்னோட ஒய்ஃபை யார் இந்த அளவுக்கு தாக்குனா, அந்த பொண்ணுங்கள்லாம் யார் என்னன்னு எனக்கு உடனே டீட்டெயில் தெரிஞ்சாங்கன்னு யார் சொல்லி அவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கலாம். கேட்க இந்த மையாவுக்கும் ரொம்ப பயமாக இருக்கு, ஐயோ நம்ம எங்கே மாட்டிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி அவளும் தம்மன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட டாக்டரும் சரி இவங்களை நல்லபடியாக பார்த்துக்குறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயினும் ஐயோ என்னை அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி புலம்போன்னா நம்ம ஹீரோ வந்து உன்னை இனிமேல் யாரும் அடிக்க மாட்டாங்க, நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவளோட கையை பிடிச்சி இவன் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். பாவம் நம்ம ஹீரோயினுமே அப்படியே புலம்பிக்கிட்டே அப்படி தூங்கிறா. இருந்தாலுமே அவளுக்கு அந்த பயம் அவளை விட்டு போகவே இல்லை. அதனால் அவளையே பார்த்துக்கிட்டு ரொம்ப பயப்படுறா, இது யார் என்னை அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் வீட்டுக்கு வந்தாலுமே கபடிலாம் ஒளிஞ்சு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம ஹீரோ ஏன் இது இப்படிலாம் பண்ணுறான், உனக்கு யாருமே இனிமேல் அடிக்க மாட்டாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம ஹீரோ சமாதானப்படுத்தினா நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. அந்த இன்சிடென்ட் அவள் மனசில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருச்சு போல இருக்குது. அதோட நம்ம ஹீரோயின் கேட்குறான், என் தம்பிக்கு ஹார்ட் டொனேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்களே அது கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. அதாவது ஹார்ட் டொனேட் பண்ணுறவர் இறந்து போயிட்டார், இப்போ வந்து உடனே உங்களுக்கு டொனேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு ஆனால் நம்ம ஹீரோயின்ட்ட இதை சொல்லாமல் மறைச்சிடான். ஒன்றும் இல்லை, உன் தம்பிக்கு ஹார்ட் டொனேட் பண்ணுறவங்கன்னு சொன்னாங்கல்ல, அது ஒன்றும் கூட்டி சீக்கிரத்தில் கிடச்சிரும், அதுக்கு பற்றி நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் சரி அவன் நல்லபடியாக வாழணும், அவனுக்கு மட்டும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டா அவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுவான்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோமே சொல்கிறான், அவனும் நல்லபடியாக இருப்பான், நானும் உனக்கு ஒரு நல்ல டொனேட்டர் தேடிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நீ நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அவரோட க்ளோஸாக பார்க்க அந்த மையோக்கு பொறுக்கலை, இதை எப்படியாவது கெடுத்து விடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இல்லாத நேரமாக பார்த்து வேணும்னா நம்ம ஹீரோயின்ட்ட வந்து என்னது உன் தம்பிக்கு ஹார்ட் டொனேட் பண்ணலான்ட்டு நீ யோசனை பண்ணிட்டு இல்லை, ஆனால் அந்த டொனேட்டர் இறந்து போய் 3 நாளாச்சு தெரியுமா, இது நல்லாவே விக்டருக்கு தெரிஞ்சுமே அவன் மறைச்சிட்டான், உன் தம்பிக்கு மறுபடியும் ஹார்ட் கிடைக்கணுண்டா நீ 1 மில்லியன் கட்டினா தான் உனக்கு ஹார்ட் கிடைக்கும்,
இல்லாட்டி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இது கேட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி அவளும் பயந்துக்கிட்டே வரா. ஆமாம்மா நான் சொல்கிறதான் உண்மைதான், வேணா நீ கேட்டு பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கால் பண்ணோன்னு டாக்டருமே சொல்கிறாங்க, ஆமாம் அந்த டொனேட்டர் வந்து உங்களுக்கு தரதா இருந்துச்சு, ஆனால் உங்களோட விக்டர் தான் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு சொன்னோன்னா இது கேட்டு நம்ம ஹீரோயினுமே அப்படி அதிர்ச்சியாரா. ஆனால் அந்த மையோவோ ஐயோ பாவம் தம்பி வாழ முடியாத வயசில் சீக்கிரமாக சாப்பிட்றான், ஒன்றும் கவலைப்படாத, அவன் இறந்து போனாலும் அவன் சொர்க்கத்தில் நல்லபடியாக வாழ்வான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. வாயை மூடி, இதுக்கு மேலே நீ ஏதாவது சொன்னால் அவ்வளோத்தான், என் தம்பியை நான் சாக விட மாட்டேன், முதல்ல நீ இங்கேருந்து போவன யார் என் ரூமுக்குள்ளே வர விட்டதுன்னு சொல்லிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நினச்சிக்கிட்டே வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டே போகிறா. ஆனால் அந்த மையா வேணும்னா நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவளுமே மாடியிலேருந்து உழுவுற மாதிரி விழுந்தோடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த மேடும் உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஐயோ மையா மேடம் கீழே விழுந்துட்டாங்க, மியா பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஹீரோயினா வழக்கமெல்லாம் அதை நம்பிறான். நம்ம ஹீரோயினா ஐயோ கீழே விழுந்ததை பார்த்துட்டு பயந்துட்டு அவன் மறுபடியும் ஓடி போய் அந்த கபோர்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறா பாவம். அதோட அந்த மையாவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருந்தோன்னே நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்துட்டு என்னாச்சுன்னு எதுக்கு தேவையில்லாமல் மியாட்ட பேசிகிட்டு இருந்தோண்டு, இல்லை அவள் எப்படி இருக்கிறான்னு சொல்லி பார்க்க தான் போனேன், ஆனால் அவன் என்னை இப்படி பிடிச்சி தள்ளுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம மையா ஏற்பாடு பண்ண டாக்டரும் வராங்க. நான் மியாவை செக் பண்ணி பார்த்ததில் அவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு மென்டலாக ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது போல இருக்குது, அதனால் அவங்கள வீட்டில் வச்சுக்கிறத விட நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறதா நல்லது, இல்லாட்டி வீட்டில் உள்ளவங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து அவங்களுக்குமே உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொன்னோன்னா இதை நம்ம ஹீரோவுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மையவும் சொல்கிறான் ஆமாம் அவங்கள அங்கே சேர்க்குறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்தோன்னா பாவம் நம்ம ஹீரோயின் இப்படி பயந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவனை வந்து கேட்குறான், எதுக்காக நீ மையோவை மேலேருந்து இப்படி தள்ளி விடுறா, நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தியாக்கா அது உனக்கு தான் பிரச்சனையாகவும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், தேவையில்லாமல் உன்னோட விஷயத்தை நீனே வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை மாற்றிக்கிட்டே போகாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயினா பாவம் மனசு உடஞ்சி போயிருக்கா. அவளுக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் காட்டினா அந்த மையோவை பார்க்குறதுக்கு அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் போல இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் அப்படி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வந்துடுறான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேருமே பயந்துறாங்க. நம்ம ஹீரோமே அப்படி மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த மையா வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்டை கண்ணை காட்டினா அவனை வேணும்னாலும் மையா அப்படி ஹக் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணோன்னா இந்த மையாவும் என்னை விடுடா அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணத்தில் ஓங்கி அறையிறா. ஆனால் நம்ம ஹீரோ இதெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு அப்படி மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னே இந்த மையம் ஐயோ கிட்ட நீங்கள் வந்துட்டீங்களா பாருங்க, என்னை பார்க்க வரேன்னு சொன்னால் ஆனால் என்கிட்ட இந்த மாதிரி அவன் நடந்துக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ அவனை பார்த்து இங்கே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவனு சொல்கிறான், இல்லை மையம் என்னோட ஃப்ரெண்டு அவளுக்கு ஏதோ அடிபட்டுருக்குன்னு கேள்விப்பட்டு அதுக்காக பார்க்க வந்தால் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லும்போது நம்ம ஹீரோவா நீங்கேருந்து போடா அப்படிங்கிற மாதிரி அவனை அடித்து அங்கே விரட்டிட்டு அதோட மையோட்ட வந்து கேட்குறான் நம்ம ஹீரோ, எதுக்கு இந்த மாதிரி ஆள்கிட்ட நீ இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்காண்டு. ஐயோ இவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கவே இல்லை, ஏதோ நான் அப்ராடில் படிக்கும்போது இவனுக்கு தெரியும், மற்றபடி இவனுக்கும் உங்களுக்கு ஒத்து வரான்னு தெரிஞ்சுட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் எப்போவே கட் பண்ணிட்டேன், ஆனால் இவன் தான் என்னை தேவையில்லாமல் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோ இதை முழுசாக நம்பவும் இல்லை நம்பாமையும் இல்லை. அவட சரி எதாக இருந்தாலும் அவன்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட நம்ம ஹீரோவும் அப்படி வீட்டுக்கு வரோம். பார்த்தா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது இவனும் அப்படி பக்கத்தில் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி வந்தோன்னா நம்ம ஹீரோனை என்னாச்சு உங்களுக்கு தூக்கம் வரலையா, நீங்கள் வேணால் இங்கே தூங்குங்க, நான் வேணால் பக்கத்து ரூமில் போய் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவனும் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறா. நம்ம ஹீரோவை கொஞ்சம் நெல் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும், அப்ராட்லேருந்து ஒரு டாக்டரை நான் பார்த்துருக்கேன், அவர் பேர் ஹரிஸ், உன்னோட ரிப்போர்ட்டையும் உன்னோட தம்பியோட ரிப்போர்ட்டையும் அவருக்கு அனுப்புனா அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கண்டிப்பாக பிழைக்க வச்சிடலாம், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலே உங்கள் ரெண்டு பேரும் பிழைச்சிருவான்னு சொல்லியிருக்காங்க, அவர் நெக்ஸ்ட் வீக் வராரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியா அப்படி மாதிரி கேட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறோம். நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னை நம்ப மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ டக்கு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வேணா கேளுவேன் நானும் அவன் பேசினது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோன் ரெக்கார்டு காட்டுறான். அதில் நம்ம ஹீரோ அந்த டாக்டரும் பேசியிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அதை கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து நீ நம்புறியா, நான் உனக்காக உன் தம்பிக்காகவும் நான் எல்லாம் பண்ணுவேன், உண்மையிலே எனக்கு உன் மேலே ரொம்பவே அன்பு இருக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவனும் நம்ம ஹீரோயின் அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக வரான். இந்த ஆண்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த பெண்களை எப்படியெல்லாம் மாய்க்கிறாங்கன்னு பாருங்கள். அதோட அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வரும்போது இதெல்லாம் மையவும் கவனிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பக்கம் போகிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு இன்னும் கொஞ்சமே உள்ளுக்குள்ளே கோவம் வருது. நான் என்ன பண்ணாலும் அவன் நம்பவே மாட்டேங்கிறேன், அவள் பக்கமே போய்கிட்டு இருக்கானு, இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இவளும் மியா ரூமுக்கு வந்து பார்க்குறா. நம்ம ஹீரோயினுக்கு டாக்டர் சார்க்கு வந்து மெசேஜ் அனுப்பிக்கிறான், நான் ஒரு சர்ஜரியில் அர்ஜென்ட்டாக இருக்கேன், உன் தம்பியை சீக்கிரம் கூட்டிகிட்டு வா, ஒரு ஹார்ட் டொனேட்டர் கிடச்சிருக்காங்க, அவங்களுக்கும் உங்களும் உன் தம்பிக்கும் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரியோ நம்ம
நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி மியா வந்து ஹாஸ்பிட்டல் போகிறா, அவள் தம்பிக்கு ஏதோ ஹார்ட் டொனேட்டர் கிடச்சிட்டாராம். இந்த மாதிரி டாக்டர் சொன்னால் அதை கேட்டுட்டு இங்கேருந்து போகிறான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நெல்லு அவட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா மியாவும் அங்கேருந்து வரா. ஆனால் அந்த மையா சொல்கிறா கொஞ்சம் நெல்லு விக்டர் உன்ட்ட பேசணுமான்னு சொன்னால் நம்ம ஹீரோ தான் சொல்கிறான், இப்போ நீ எதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறா, உன் தம்பிக்கும் உனக்கும் அந்த டாக்டர் ஹரிஸ் வந்து செக் பண்ணுவாங்கன்னு நான் தான் சொல்லியிருக்கல, அடுத்த வாரம் அவர் வந்துடுவார், நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் விறுவிறுன்னு போகிறா. ஆனால் மையா வேணும்னாலும் கீழே வந்துட்டு ஐயோ மியா எதுக்கா என்னை பிடிச்சி தள்ளுறா, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவுமே வாயை திறக்காம அமைதியாக இருக்கா. ஆனால் நம்ம ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையில் ஃபோனை தூக்கி வீசிட்டு எதுக்கு அவனோட ஃபோனை போட்டு இவ்வளோ உடைக்கிறப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு என்னை இப்படி போட்டு அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி வேணும்னா நடிக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவா இவளுக்கு இதே வேலையாச்சு அப்படிங்கிற மாதிரி அவப்பட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போய்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவன் ரொம்ப டென்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஒரு டாக்டர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், எட்வர்டுக்கும் அந்த ஹார்ட் டொனேட்டர் கொடுக்குற வந்தாருக்கும் ஹார்ட் வந்து மேட்ச் ஆகலைங்கிற மாதிரி ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஹீரோயினை பழி வாங்குறதுக்காகத்தான் இவ சொன்னபடி தான் அவள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ வந்துன்னா என்னதை டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்களா, ஹார்ட் வந்து கொடுக்கலாமா, மேட்ச் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ இல்லை மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே உடஞ்சி உட்காந்துரா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்குமே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. உடனே அவனும் வேகமாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் கால் பண்ணி அந்த டாக்டர் சொல்கிறான், அந்த டொனேட்டரை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம், அவரை ஒரு வாரம் வந்து வெயிட் பண்ண சொல்லுங்கள், இந்த டாக்டர் ஹரிஸ் வந்தோன்னே நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனை கட் பண்ணுறான். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, அதாவது நம்ம ஹீரோனோட தம்பி எட்வர்டை காணோம் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் ரொம்பவே துடிச்சு போயிடான். ஆனால் நம்ம ஹீரோயின் காரில் வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பாவம் அழுதுகிட்டே வரா. பாவம் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த நேரத்தில் அவன் எப்படி மிஸ் ஆனா, அவன் எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட 2 பேரும் அப்படி ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்போ தான் டாக்டர் சார்க் வந்து ஏதோ சர்ஜரி முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் டாக்டரை பார்த்துட்டு என் தம்பி மிஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அதுக்கு டாக்டரும் சொல்கிறான், என்னாச்சும் உன் தம்பி மிஸ் ஆகிட்டானா, எதுக்காக இந்த டைமில் மிஸ் ஆனால், அவனுக்கு இன்னும் 3 நாள் சர்ஜரியில் உண்டு அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் என்னது சர்ஜரியா, அவனுக்கு தான் ஹார்ட் டொனேட் பண்ணுறவங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னு சொன்னாங்கன்ட்டு. என்னது மேட்ச் ஆகலை, இல்லையே அவங்களுக்கு ஹார்ட் வந்து மேட்ச் ஆகிருக்குது, கண்டிப்பாக 3 நாள் நம்ம சர்ஜரி வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் உனக்காக கால் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஆனால் உன்னைய தான் கேட்ச் பண்ண முடியலன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா டாக்டருமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன விக்டர் நான் தான் கால் பண்ணி சொன்னேன், ஒன்றும் 3 நாளாக சர்ஜரி ஏற்பாடு பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை உண்டு, நீங்கள் அது மியாட்ட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ நான் வந்து மியாட்ட அப்புறமா சொல்லிக்கலான்ட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் கோவந்துருது. டக்கு நம்ம ஹீரோ கன்னத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலை, இப்போதைக்கு சர்ஜரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஆனால் மேட்ச் ஆகிருக்குது, அப்போ வேணும்னா அந்த சர்ஜரியை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கே, என் தம்பி உயிரோட வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறியா, இப்போ பாரு என் தம்பி இங்கேருந்து காணா போயிட்டான், இதுவுமே உன்னோட வேலை தானே, என் தம்பி உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அப்போ டாக்டரும் சொன்னாங்க, சீக்கிரம் உங்கள் தம்பியை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வா, ஏன்னா அவரால் ரொம்ப நேரம் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருக்க முடியாது, அவர் நிலைமை ரொம்பவே மோசமாயிருன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஏதோ ஃபோன் ரெக்கார்டு மாதிரி எடுத்து காட்டுறான். அதாவது உன் தம்பி வந்து இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணியிருந்தான் எனக்கு, அந்த ஃபோன் காலும் இந்த மயோட ஆன்டி நம்பர்லேருந்து ஏதோ வந்திருக்கு போல இருக்குது. இந்த நேரம் பார்த்து மயோவும் வரான், என்னாச்சு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அவனோட தம்பியை காணோமா அப்படிங்கிற மாதிரி வந்தோம்னா நம்ம ஹீரோயினும் கோவமா வந்து மயோ பக்கத்துலலாம் போகிறான். ஆனால் அந்த மயோ டக்குன்னு கீழே விழுந்துடா. ஆனால் இந்த மாதிரி வேணும்னாலும் கீழே விழுந்ததை நம்ம ஹீரோவும் கவனிச்சிடான், டாக்டருமே கவனிச்சிடான். அப்போ டாக்டர் சொல்கிறான், மியா வந்து உன்னை தள்ளி விடவே இல்லை, ஆனால் நீனா தானாக விழுந்துட்டு மியா தள்ளி விட்ட மாதிரி நடிக்கவா செய்கிறா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் கேட்குறா, சொல்லு என் தம்பி எங்கே அப்படிங்கிற மாதிரி. ஐயோ உன் தம்பி எங்கெல்லாம் தெரியாதுண்ட, அப்போ எப்படி உன்னோட ஆன்டி ஃபோன் நம்பர்லேருந்து டாக்டர் நம்பருக்கு கால் வந்திருக்குது, அது உன்னோட ஆன்டியோட வாய்ஸ் தான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அதுக்கு நம்ம ஐயோ என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அறக்குற மனசோட நம்பலாமா நம்ப முடியாமல் அவனுமே குழம்பி போயிருக்கான். ஆனால் நம்ம டாக்டர் சொல்லிக்கிறான், கண்டிப்பாக இதெல்லாம் உன்னோட வேலை தான், இதுக்கு மேலே நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மயோட்ட சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோமே அதோட அங்கிள்கிட்ட கால் பண்ணி என்னோட பிரதனெல்லாம் எங்கே இருக்கான்னு உடனே தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து அவரும் சொல்கிறார், உங்கள் பாட்டியோட ஃப்ரெண்டு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு, நீ வேணா போய் மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு மீட் பண்ணுறதுக்காக வரான். அதாவது எங்கள் பாட்டி தான் மயோவை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்காக வந்தோன்னா அவங்களும் சொல்லிடுறாங்க, இல்லை உங்கள் பாட்டிலாம் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பல, நீ ஆக்சிடென்ட் ஆகி கோமானா போனோடனே மயோ வந்து உன்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் மயோவுமே இருக்கா. அவளை என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியும் பேபன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, நீ ரொம்ப கஷ்டப்பட்டா பார்க்கவே பாட்டி அதிலே ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க, அதனால தான் வேறு வழி இல்லாமல் மியாவை மேரேஜ் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ இதை பற்றி மயோட்ட கேட்குறான். அதுக்கு மயோ சொல்லிடுறா, இல்லை நான் உங்களை பார்க்குறதுக்காக வந்தேன், பாட்டி தான் என்னை பார்க்கவே விடல, அதனால தான் நான் அப்ராடு போனேன் அப்படிங்கிற மாதிரி அவளுமே பொய்யா சொல்லிடுறா. நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அதை அப்படின்னு உண்மைன்னு நம்பிக்கிறான்.
அதோட திரும்பவும் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரும்போது நம்ம ஹீரோயினை என் தம்பி இல்லாமல் நான் உங்களை பார்க்கவே விரும்பல, இங்கேருந்து போயிருங்க, இனிமேல் என்னை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவள் டோரை சாத்திட்டு அதோட போனோன்னே அவட நம்ம ஹீரோ வந்து அவங்க அங்கிள்கிட்ட சொல்கிறான், நீ எப்படியாவது வந்து அவன் என் பிரதரில் அவள் கண்டுபிடிச்சி கொடுங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு மயோமலை கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்குது, அதனால அவளை பற்றி எனக்கு தீவிரமாக விசாரித்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே மெய்டு இருக்கல அவள் ஓடி வந்து மயோட்ட சொல்கிறான், அவன் தம்பி எப்படியே தப்பிச்சு ஓடி போயிட்டான், எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சிடும், இல்லாட்டி நம்மளை பார்த்தானாக்கா அவ்வளோதான், நம்ம உண்மையை சொல்லிடுவான், ஏன்டா அவன் உங்களை பார்க்கலாம் நான் என்னைய பார்த்துருக்கான் அப்படின்னு சொன்னேன்னா அந்த மையவும் ரொம்ப பயந்துரா, உன்னைய கண்டுபிடிச்சிட்டா அதை வச்சு என்னையும் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிரும், அதனால அவனை உயிரோட இனிமே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மையோ ஹாஸ்பிட்டலுக்கு வரா. இந்த மையோ பார்த்தோன்னா அந்த எட்வர்டு ரொம்ப பயப்படுறான். ஆனால் அதுக்கு மையோ வந்து உன்ட்ட ஒன்று காட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன், பாரு உன் சிஸ்டர் பேரில் உள்ள எல்லா சொத்தையுமே வந்து விக்டர் அவன் பேரில் மாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில இது அது இதுன்னு சொன்னோன்னா இதெல்லாம் கேட்டு அவன் டென்ஷன் ஆகிறான். பாவம் அப்படியே மனசு உடஞ்சி போய் என்னால் தான் என் அக்காக்கு இவ்வளோ கஷ்டம், நான் இருக்கிறனால தான் இவ்வளோ நடக்குதுன்னு சொல்லிட்டு பாவம் மேலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின்மே துடிச்சு போயிடா. ஆனால் நம்ம அவன் தம்பியை பார்க்கறதுக்காக வேகமாக ஹாஸ்பிட்டல் வரும்போது நம்ம ஹீரோ நானுமே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஓங்கி கணத்தில் அரைஞ்சிரா, என் தம்பி இறந்ததுக்கு காரணமே நீ தான், நீ எதுக்கு வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் வேகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறா. பாவம் தம்பி மேலேருந்து விழுந்து இறந்து போயிட்டான் போல இருக்குது. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப கதறி அழுகிறா. நம்ம ஹீரோ எவ்வளோ சமாதானப்படுத்துகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் பாவம் கதறி அழுதுகிட்டு இருக்கா, ஏன் எட்வர்டு இந்த மாதிரி பண்ணால், இன்னும் 3 நாளாக உனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணலான்னு இருந்தமே, நீ இல்லாமல் நான் மட்டும் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டக்குன்னு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சோன்னா இதை பார்த்தா நம்ம ஹீரோ பயந்துறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ உடனே கத்தியை கீழே போடுண்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் கத்தியை கீழே போடுண்டா, நீ உடனே மயோ இங்கே வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் கால் பண்ணி மயோ சீக்கிரம் இங்கே வான்னு சொன்னோன்னா அவளுமே வரா. அந்தவன் நம்ம ஹீரோயின் கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டு இருந்தோன்னா, ஐயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறா, ஐயோ மியா இந்த மாதிரி பண்ணாத, உன் தம்பி இறந்து போனதுக்கெல்லாம் நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ உயிரோட வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கையில் நம்ம ஹீரோயினும் அப்படியே மயோ பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சொல்கிறான், உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன செய்கிற கத்தி எடுத்து அந்த மயோ கழுத்தில் வைக்கிறா. சொல்லு, உண்மையை சொல்லு, என் தம்பி எப்படி இறந்து போனான், எல்லாம் ஒன்றால் தானே சொல்லு, என் தம்பி எதனால் இறந்து போனானே, அவன்கிட்ட அப்படி என்ன சொன்னான், எதனால் அவன் சூசைட் பண்ணிட்டான், இப்போ சொல்ல புரியா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு அந்த மயோ நம்ம ஹீரோயின் அப்படி குத்த போகும்போது நம்ம ஹீரோ மயோ கையை பிடிச்சி இழுக்கும்போது ஆனால் கத்தி வந்து அவள் கழுத்தில் லைட்டாக கட் பண்ணிடுது மயோ கழுத்தில். ஆனால் அவளும் அப்படியே கத்திக்கிட்டே கீழே விழுக, இங்கிட்டு நம்ம ஹீரோயினுமே விழுந்துடா. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோ அப்படி பதறிட்டு ஆனால் மயோ தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயினை வாயிலேருந்து ரத்தமாக கொட்டிட்டு அவளுமே அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்துடா. அதோட இங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து மயோ சேர்த்தனும் டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் பார்த்தா அங்கே 2 நர்ஸ் பேசிக்கிட்டு வராங்க. அந்த பொண்ணு இறந்து போயிட்டால, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஹார்ட் ஃபெயிலியராக, பாவம் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண அவரும் எடுக்கவே இல்லை, பாவம் அந்த பொண்ணு தனியாக மார்ச்சோரியில் கிடக்குறா அப்படி மாதிரி சொல்லிட்டு வந்தோன்னா அப்போ தான் நம்ம ஹீரோ என்னது யார் இறந்து போனோன்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் ஃபோனை தேடுறோம். பார்த்தா ஃபோனை காணோம். ஆனால் அவன் அங்கிள் வந்து அங்கிள் சீக்கிரம் என்னோட ஃபோனை கொடுங்கன்னு சொன்னோன்னா ஆனால் அவரும் ஃபோனை கொடுத்தா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண பார்த்தா அந்த கால் அட்டன் ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆனால் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறான், மியா நீ எங்கே இருக்கா, உண்மையை சொல்லிடு, தேவையில்லாமல் இந்த மாதிரி ட்ரிக்கான வேலையெல்லாம் என்கிட்ட ப்ளே பண்ணாத, உன் தம்பி தான் இறந்து போனா, ஆனால் உனக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்காக அந்த டாக்டர் ஹரியும் வந்துக்கிட்டு இருக்காரு, நீ எங்கே இருக்கிற, இந்த மாதிரிலாம் போய் சொல்லாத அப்படின்னு சொன்னோன்னா உன்னை டாக்டர் உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோ அந்த மார்ச் வரைக்கும் வரான். பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சார்ஜ் சொன்னோன்னா நம்ம ஹீரோ நம்ப மாட்டாங்க, நான் போய் சொல்லாத, அவள் கண்டிப்பாக சாகலை, அவள் எதுக்கு சாகிறா, அவள் நல்லா தானே இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த டாக்டர் சொல்கிறான், அதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா, அவளுக்கு மேற்கொண்டு பெயின் கொடுத்து அவள் இறந்து போயிட்டான்னு சொன்னா அப்போ தான் நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் இறந்து போயிருக்கா. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ச்சி ஆகிறான். இல்லை இது உண்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு பார்த்தா அவன் வாயில் இந்த மாதிரி ரத்த பொலபொலன்னு கொட்டுது. அந்த அதிர்ச்சி அவனால் தாங்கிக்க முடியல இருக்குது. ஆனால் இதை பார்த்துட்டு இல்லை நீ சாக மாட்டா மியா, நீ என்னை விட்டு போயிடாத, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், அந்த டாக்டர் ஹரிஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க, உனக்கு எல்லாமே நல்லபடியாக சர்ஜரி ஆயிரும், நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொம்ப வருஷம் வாழணும், ப்ளீஸ் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உடம்பை தொட்டு பார்க்குறோம். பார்த்தா உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது. என்னது உடம்புலாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டாக்டரும் சொல்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், பாவம் அவளை இறக்க வச்சதை நீ தான், உன்னால தான் அவள் இறந்து போனா, அதுக்கு மேலே உன்னோட கொடுமை தாங்க முடியாமல் அந்த அதிர்ச்சியில் அவள் இறந்து போயிட்டா, அவனோட தம்பியை நீ தானே கொலை பண்ணா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் கதறி அழுதுகிட்டு இல்லை இவள் சாகலை, இவள் உயிரோட தான் இருக்கா, நான் இவளை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு தூக்கிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வரான். அவங்கள மேடி நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா ஐயோ அவங்க இறந்து போயிட்டாங்க நான் கேள்விப்பட்டேன், உங்க ஏன்னா நீங்கள் தூக்கிட்டு வரீங்க, இவங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வெண்ட்லாம் கடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை அப்படி கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சு மியா நீ எந்திரி, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி நம்ம ஹீரோயின் அப்படியே பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோட நினப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு தடவை இவன் காலில் அடிபட்டுருக்கும் போல இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே பதறி போயிருப்பா. இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு மியா எனக்கு ஒரு சின்ன கால் அன்னைக்கு அடிபட்டதுக்கு நீ எவ்வளோக்கு அவலப்பட்டா
எவ்வளோ வருத்தப்பட்டா. இப்போ பாரு நீ மட்டும் இப்போ எந்திரிக்கல அவ்வளோதான், இந்த கத்தி எடுத்து நானே என்னை தாக்கிக்குவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்தி எடுத்துட்டு என் காலில் நான் குத்திக்க போகிறேன் பாரு பாருன்னு சொல்லிட்டே என்ன செய்கிறான், அந்த கத்தியை எடுத்து அவன் தொடையில் அப்படி குத்துறான். குத்திட்டு மியா ப்ளீஸ் எனக்கு ரொம்ப வலிக்குது, என் பிளட்டு போகுது பார்த்தியா, நீ கொஞ்சம் பார்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோயின் அப்படியே சைலந்து கிடக்குறா. மியா நீ என்னை விட்டு போயிடாத, உனக்காக டாக்டர் வந்துக்கிட்டு இருக்காங்க, நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம், நம்ம இங்கேருந்து நல்லபடியாக வேறு எங்கேயாவது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த மயோ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறான்ட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. இதை கேட்டுட்டு அவனுமே அதுக்கு மேலே முடியாமல் அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்துறான். அதோட கண் முழிச்சு பார்த்தா இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கான். எங்கே மியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருந்தோன்னே டாக்டர் மியாவா அவள் தான் இறந்து போயிட்டால, அதனால தான் அவன் பாடி கூட உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே அவளை எரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ இதை நம்ப மாட்டேங்கிறான். இல்லை இதெல்லாம் போய் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் எந்திரிக்க முடியாமல் அப்படியே கீழே டக்குன்னு விழுந்துறான். பார்த்தா அவன் காலில் அந்த ஏற்பட்ட புண்ணு வந்து இனிமேல் அவங்களால நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் நீ மியாவை பற்றி தப்பாக இவ்வளோ நாள் கற்பனை பண்ணிட்டு இருந்தில்ல, அவளை கெட்டவன்ட்ட அவளை நிரூபிக்கிறதுக்காக நான் சில எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ்லாம் காட்டுறான். அதாவது நம்ம ஹீரோனோட தம்பி இறக்குறதுக்கு முன்னாடி அங்கேருந்து மயோ போனது வந்தது எல்லாமே இருக்கும். இருக்கிற எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி காட்டினோன்னா நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறான். ஆனால் அவன் அங்கிளை பார்த்தா அங்கிள் இதெல்லாம் உண்மைதானா, உண்மையிலே மயோ தான் இதெல்லாம் பண்ணியிருக்காளா, அப்போ மியா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லையே, நான் தான் பாவியே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டாக்டர் ஆமாம் நீ தான் பாவி, அவள் தம்பிக்கு கிடைக்க வேண்டிய ஹார்ட்டை கிடைக்க விடாமல் பண்ணி சரியான நேரத்தில் சர்ஜரி பண்ணியிருந்தா அவன் உயிரோடு இருந்திருப்பான், அவனே கொலை பண்ணது நீ தான், அதை நினச்சி நம்மளோட மியா இறந்து போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தா மயோ வந்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணியிருக்கா. அதாவது நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் ரூப் டாப்பில் நிற்கிறேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் வரான். வந்துட்டு மயோ அப்படி மாதிரி கூப்பிட்டோன்னா இவளும் திரும்பி நீங்கள் வந்துட்டீங்களா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது, நீங்கள் வேணும்னு நினச்சி தான் நான் இவ்வளவும் பண்ணேன், ஆனால் நிச்சயமாக அவன் தம்பி சாவுக்கு மியா சாவுக்கு நான் காரணமே இல்லை, ஆனால் என்னால் வாழவே முடியாது, அதனால் நானே என்னை குத்திக்கிட்டு சாகலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஆக்ட் பண்ணோன்னா நம்ம ஹீரோவோ அப்படியா நீ ஏன் சாகணும், நீ மட்டுமா தப்பு பண்ண, ஆனால் என்ன பண்ணுறது, என்னை லவ் பண்ணிவிட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கா நீ என்னென்னலாம் போய் சொன்னா, ஆனால் நான் வந்து உன்னை உண்மையிலே லவ் பண்ணேன், அதனால தான் நான் கண்மூடித்தனமாக உன்னை நம்பிக்கிட்டே இருந்தேன், அதனால தான் இன்றைக்கி நான் மியாவை இழந்துட்டு நிற்கிறேன், நீ எனக்காகத்தானே எல்லாமே பண்ணான்னு சொன்னால் உண்மையிலே நீ என்னை லவ் பண்ண, நீ இப்போ உண்மையிலே செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சி அவளை மேலேருந்து தள்ளி விட்டுறான். மயோவும் மேலேருந்து கீழே விழுந்து பாவம் இறந்து போயிடா போல இருக்குது. இதை பார்த்தா அங்கிள் ஐயோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவளுக்கு இதுதான் சரியான தண்டனை, ஆனால் என்ன இதெல்லாம் பண்ண எனக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும், அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அந்த வீல் சேரில் உட்காரான். அதாவது இனிமேல் நம்ம ஹீரோவோட நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட நம்ம ஹீரோ அங்கேருந்து வீட்டுக்கு வந்தவன் மியாண்டு லூஸ் மாதிரி அங்கே எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கா, நீ எங்கே இருக்கா, நீ வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு டாக்டர் வேகமாக வராரு. வந்துட்டு சார் உங்கள்கிட்ட ஒரு ரிப்போர்ட் காட்டணும், அதாவது உங்கள் ஒய்ஃபோட பாடின்னு சொல்லி மார்ச்சுவரியில் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, அந்த டிஎன்ஏ எடுத்ததில் அது உங்கள் ஒய்ஃபே கிடையாது, அவங்களோட ஃபேஸை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் சொன்னோன்னா நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனாலுமே அவன் வாயிலேருந்து பார்த்தா ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது, ஏன்னா இவனுக்குமே இப்போ ஹார்ட்டில் பிரச்சனை போல் இருக்குது. ஆனால் இதை கேட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். கண்டிப்பாக என்னோட மியா வந்து சாக மாட்டா, அவள் உயிரோட தான் இருப்பான், அவன் நிச்சயமாக என்னை தேடி வந்துடுவான், அவளை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. இந்த டாக்டர் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் போல இருக்குது நம்ம ஹீரோவுக்கு தெரியாமல். அவளோட நம்ம ஹீரோயினை அப்போ தான் மெல்ல கண் முழிச்சு முழிச்சவ நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா டாக்டரும் சொல்கிறான், நான் தான் உன்னை வேணும்னாலும் சாகிற மாதிரி உனக்கு ஒரு மாத்திரை கொடுத்து 2 days உன்னை அன்கான்சியஸ் நிலைமையில வச்சுருந்தேன், உன்னை நான் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாது, இப்போ நீ நல்லா இருக்கா, அதுவும் இல்லாமல் உனக்கான அந்த ஹார்ட் டொனேட்டர்னு தேடி கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் 2 days நம்ம சர்ஜரி பண்ணிவிட்டு உன் லைஃப்பை நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம், நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை இதை கேட்டுட்டு அப்படியே சந்தோஷப்படுறா. அவனை விட்டுட்டு நான் ரொம்ப தூரம் வந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி. அவளோட நம்ம ஹீரோயினுக்கு நல்லபடியாக சர்ஜரி பண்ணி அவளும் சந்தோஷமான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா போல இருக்குது. இது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுது. அவளோட பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வீல் சேரில் தான் இருக்கான். அவனுக்குமே ஹார்ட்டில் இப்போ பிரச்சனையாக இருக்குது போல இருக்குது. அவனும் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஏதோ ஒரு இடத்துக்கு வரான். அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ரெட் பன் கேக்குன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அது இந்த இடத்துல தான் எப்போதும் வாங்குவா. அதுக்காக அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தா இவனை ஒரு கிராஸ் பண்ணி ஒரு லேடி போகிறாங்க. ஆனால் அதை பார்த்தோன்னா அங்கிள் அது பார்க்கல மியா மாதிரி இருக்குது, இப்போ என்னென்னு பாருங்களேன்னு சொன்னோன்னா நம்ம அங்கிளும் போய் பார்க்குறாரு. பார்த்தா அது மியாவே இல்லை, அது வேற ஒரு பொண்ணு. இதை பார்த்தா நம்ம ஹீரோவுமே அப்படியே சோர்ந்து போயிடறான். ஆனால் அவன் அங்கிளும் பார்த்துட்டு வருஷம் நீங்களும் வந்து தேடி பார்க்குறீங்க இந்த இடத்துக்கு வருவான்ட்டு, ஆனால் அவங்க இல்லை, ஆனால் அவங்களோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிட்டு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறேன்னா, ஆனால் நீங்கள் மியா வந்த பிறகு தான் அது பண்ணுவேன்னு
சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவள் வந்த பிறகு தான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்குவேன், அது வரைக்கும் பண்ண மாட்டேன், அது வரைக்கும் இங்கே இந்த மாத்திரையெல்லாம் எவ்வளோ நாள் உயிரோட வாழ முடியுமோ நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப விரக்தியாக பேசணும்னா, சரி உங்களுக்கு டைம் ஆச்சு இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அங்கிள் அந்த மாத்திரையை எடுத்து கொடுக்குறாரு. இவனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து கேக் வாங்கிட்டு அப்படியே வெளியே போய்கிட்டு இருக்கா. இவனை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோவை கவனிக்கல, நம்ம ஹீரோவுமே இவளை பார்க்கவே இல்லை. அதோட நேராக நம்ம ஹீரோயின் வந்து டாக்டர் தான் பார்க்குறான். ஆனால் டாக்டர்னு கேட்குறான், ஏன்னா உனக்கு பிடிச்சமான கேக் வாங்கிட்டியா, ஒவ்வொரு பர்த்டேக்கு நீ உன்னோட கேக் இங்கே தான் வாங்கணும்னு சொன்னால் உனக்காக வந்திருப்போம், சரி வா நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்க்கையில இப்போ உங்க 2 பேரும் தான் கப்புளாக இருக்காங்க போல இருக்குது. நம்ம ஹீரோனோட லைஃப் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம டாக்டரே வந்து இவளை மேரேஜ் பண்ணிட்டான் போல இருக்குது. நம்ம ஹீரோனோட லைஃப் இங்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கே ஹீரோட லைஃபாக ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. நாளுக்கு நாள் அவன் வாழ்கிறதுக்கு இங்கே போராடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கண்டிப்பாக தேவை தான். இந்த முடிவு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட நானும் கிளம்புறேன். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.